தமிழகத்தின் பல்வேறு கோவில்களில் நடைபெற்ற விழாக்களில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். பொங்கல் விடுமுறையின் கடைசி நாளில் பிரசித்தி பெற்ற பழனி தண்டாயுதபாணி ஆலயத்தில் பக்தர்கள் சுவாமி தரிசனத்திற்காக குவிந்தனர். மேலும் சிறப்பு அலங்காரத்தில் முருகன் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கொட்டும் மழையில் பாத யாத்திரையாகவும் காவடி எடுத்தும் வருகை புரிந்து சுவாமி தரிசனம் செய்தனர். முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தில் மூலவர் பிரதிஷ்டை செய்யப்பட்ட தினத்தையொட்டி பல்வேறு பகுதிகளில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் காவடி சுமந்து கோவிலுக்கு வருகை புரிந்து சுப்பிரமணியரை வழிபட்டு சென்றனர். உலக பிரசித்தி பெற்ற ஸ்ரீரங்கம் ரங்கநாத சுவாமி கோவிலில் வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு ராப்பத்து விழாவின் 10ஆம் நாளான இன்று முத்துப்பாண்டியன் கொண்டை அலங்காரத்தில் நம்பெருமாள் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். அதனைத் தொடர்ந்து சின்ன நம்பெருமாள் சந்திர புஷ்கரணியில் தீர்த்தவாரி கண்டருளி திருமாமணி மண்டபத்தில் எழுந்தருளினார். மதுரை மாவட்டம் அரசமரத்துப்பட்டி கிராமத்தில் மந்தையம்மன் கோவிலில் கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இவ்விழாவில் யாக பூஜைகள் நடைபெற்று பூர்ணாஹூதி நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து மேளதாளத்துடன் புனித நீர் குடங்களில் எடுத்து வந்தனர். மேலும் அம்மனுக்கு பால், தயிர் உட்பட 21 திரவியங்களால் அபிஷேகம் செய்து மகா கும்பாபிஷேகம் நடத்தினர். இதையடுத்து 108 குடங்களில் பாலாபிஷேகம் நடைபெற்றது. இவ்விழாவை முன்னிட்டு நாள் முழுவதும் பொதுமக்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது. காஞ்சிபுரம் மாவட்டம் கோவூரில் உள்ள பெருமாள் கோவிலில் 12 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெற்ற கும்பாபிஷேக விழாவில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்றனர். இந்த விழாவில் விஸ்வரூபம், புண்ணிய வாஜனம், ஓமம் ஆரம்பிக்கப்பட்டு யாகசாலையிலிருந்து புனித நீர் கொண்டு வந்து கோபுரத்தின் மேல் உள்ள கலசங்களின் மீது ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதையடுத்து விழாவிற்கு வருகை புரிந்த பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் மோரணப்பள்ளி பகுதியில் ஸ்ரீ தன்வந்திரி பகவான் கோவிலில் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இவ்விழாவில் கணபதி ஹோமம், சுதர்சன ஹோமம், நவகிரக ஹோமம் உள்ளிட்ட பல்வேறு ஹோமங்களும் நடைபெற்றன. இதையடுத்து கேரள மாநிலம் பாரம்பரிய முறைப்படி வேத மந்திரங்கள் முழங்க பூஜைகள் செய்யப்பட்ட புனித நீர் அடங்கிய கலசங்களை விமான கோபுரம் மற்றும் ராஜகோபுரத்திற்கு கொண்டு சென்று அபிஷேகங்கள் செய்யப்பட்டு மகா கும்பாபிஷேகம் செய்யப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று தன்வந்திரி பகவானை வழிபட்டனர். புதுக்கோட்டை பெரிய 4ஆம் வீதியில் அமைந்துள்ள ஸ்ரீ ஆஞ்சநேயர் ஆலயத்தில் கருடாழ்வாழ் பிரதிஷ்டை வைபவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. வேத மந்திரங்கள் முழங்க ஹோமங்கள் நடத்தப்பட்டு சிறப்பு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. பழனி தண்டாயுதபாணி சுவாமி ஆலயத்தின் உபகோவிலான மலை அடிவார பகுதியில் உள்ள மீனாட்சி அம்மன் கோவிலில் இன்று குடைமுழுக்கு பூஜை நடைபெறவுள்ளது. அதனையொட்டி கோவில் முன்பு முகூர்த்த கால் நடப்பட்டது.